மாவீரன் அலெக்சாண்டர் அவர் என்ன பண்றாருன்னா பாரசீகத்துக்கு மேலே படையெடுத்து போறாரு. பாரசீகத்தை ஜெயிச்சிடுறாரு. சண்டை முடிஞ்சிடுது, ஜெயிச்சிட்டாரு. இவருக்கு ஜுரம் வந்துடுது. இவர் கூட மருத்துவர்கள் என்னென்னமோ மருந்து கொடுத்து பார்க்குறாங்க. இவரோட ஜுரம் சரியாகலை. அப்போது அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த பாரசீகத்தை சேர்ந்த ஒரு வைத்தியர் ஒருத்தர் வராரு. நான் உங்களோட ஜுரத்தை நான் சரி பண்ணுறேன். அப்போது அலெக்சாண்டர் கேட்குறாரு, உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அந்த வைத்தியர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட பேர் பிலிப் அப்படிங்கிறாரு. சரி, நீங்கள் போங்க, மருந்து அரைச்சி கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. வைத்தியர் மருந்தை அரைக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் அலெக்சாண்டரோட அமைச்சர்கிட்டேருந்து ஒரு லெட்டர் ஒன்று வருது. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, ஒரு வைத்தியர் மூலமாக உங்களுக்கு விஷம் கொடுத்து கொல்றதுக்கு ஒரு முயற்சி நடக்க போகுது. அதனால் யாராவது மருந்து கொடுத்தாங்கன்னா வாங்கி குடிக்காதீங்க அப்படின்னு இந்த அலெக்சாண்டரோட நம்பிக்கைக்கு உகந்த மந்திரியோட லெட்டர் அது. அந்த லெட்டரை படித்து முடிக்கிறாரு. இந்த வைத்தியர் மருந்து அரைச்சி கொண்டு கொடுக்குறாரு. அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த லெட்டரை அப்படியே தூக்கி அந்த வைத்தியர்கிட்ட கொடுக்குறாரு. வைத்தியர் லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் இந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மருந்து குடிச்சிடுறாரு. குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வைத்தியர் பதறி போகிறாரு. இந்த லெட்டரில் போட்டிருக்க மாதிரி நான் உங்களுக்கு ஒன்றும் விஷத்தை நான் அரைச்சி கொடுக்கல, நீங்கள் குடிக்கவும் செஞ்சிட்டீங்க, அதை எப்படி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அலெக்சாண்டர் சொல்கிறாரு, உங்களோட பேர் என்னன்னு சொன்னீங்க? பிலிப். அலெக்சாண்டர் சொல்கிறாரு, இதே பேர் தான் என்னோட அப்பாவோட பேர். எனக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட அப்பாவோட பேரை கொண்டவர் எனக்கு கண்டிப்பாக துரோகம் பண்ண மாட்டார். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் குடித்தேன் அப்படிங்கிறாரு. இது அப்பா பேருக்கு மட்டும் கிடையாது, அம்மாவோட பேருக்கும் இதே ஒரு முக்கியத்துவம் இருக்குது, தாத்தாவோட பேருக்கும் இருக்குது, பாட்டியோட பேருக்கும் இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது தாத்தா பாட்டி பேர் வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இதை ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக, பரிகார ரீதியாக ஏல்பி ஜோதிட வகுப்புகளில் ஐயா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு.